அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னிராசி. புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, நீங்கள் புத்தி கூர்மை கொண்டவங்க. குரு பகவானால் உங்களின் வாக்கு வன்மையால் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருகேற புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீங்க. குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு பெருகும். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீங்க. அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேணாம். மற்றவங்களின் பேச்சுகளையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களின் செயல்பாடுகளை வகுத்து கொள்ளணும். புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீங்க. திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது. யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்வீங்க. செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். போட்டியாளர்கள் பின்வாங்குவாங்க. அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும். மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும். உங்களின் கீழ் பணிபுரிவர்களின் குறைகளை கண்டறிந்து தயவு தாட்சணமின்றி திருத்துவீங்க. உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளிடம் வரவேற்பு கிடைக்கும். பெரியோரை தேடி சென்று அவர்களின் ஆசிகளை பெறுவீங்க. நேரு வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுவீங்க. குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்ளணும். போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களின் நெடுநாளைய ஆசைகள் ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாவா. உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீங்க. வெளிநாடு விசா குறித்த சந்தேகங்கள் இருந்தவங்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் விசா கிடைத்துவிடும். காணாமல் போயிருந்த பொருள்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் இந்த குரு பயிற்சியின் காரணத்தினால ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பாங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. அதே சமயம் வேலை பளு அதிகரிக்கும். எனவே பொறுப்புடன் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்க. அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடும். வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும். அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீங்க. போட்டிகளை சாதுரியத்துடன் சமாளிப்பீங்க. உபரி வருமானத்தை எதிர்காலத்துக்காக சேமித்து வைப்பீங்க. கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொண்டு அரசாங்கத்துடன் சமர்ப்பிப்பீங்க. உங்களின் கீழ் பணிபுரிவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவீங்க. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீங்க. கட்சி தொண்டர்களின் ஆதரவு நல்லாயிருக்கும். எவரையும் பயத்து கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும். எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். பெண்மணிகளின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். உத்தியோகமும் கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து கொள்ளணும். மாணவ மணிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சிக்கணும். மற்றபடி உங்கள் படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த குரு பயிற்சியால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீங்க. உங்களை நாடி வர்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்தம். இந்த பயிற்சியால் திடீர் செலவு உண்டாகலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தி தரும். அதாவது நீங்கள் சுற்றுலா சென்று வர வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும். சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீங்க. பெரிய கடன்களில் இருந்து விடுபடவும் வழி கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும்.
அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது சித்திரை 1-2 பாதங்கள். இந்த குருப்பெயர்ச்சியால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சமயோஜித புத்தி கூர்மையால் திடீரென்ற வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும். எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது அவசியம். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். அடுத்தது வந்து பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும். சிக்கலான பிரச்சனைகளை தீரும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு இருக்கும். சிறப்பு பரிகாரம் வந்து சக்கரை பொங்கல் செய்து புதன்கிழமையில் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு விநியோகம் செய்யணும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம என்ற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்ட கோரைகள் சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.